சென்னை மேடவாக்கம் அருகே வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை அங்கிருந்த குளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். சென்னையை அடுத்த மேடவாக்கம் காந்தி நகர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவுடன் ஹரிகிருஷ்ணன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி அபிநயா. இவருக்கு தன்சிகா என்ற 2 வயது பெண் குழந்தை இருக்கிறது. அபிநயா இன்று வீட்டில் பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது அவரது பெண் குழந்தை தன்சிகா வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்தார். 10 மணி அளவில் அந்த குழந்தையை தேடி பார்த்த போது கிடைக்காததால அபிநயா அக்கம் பக்கத்தில் குழந்தையை தேடி அலைந்திருக்கிறார். அப்போது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் தன்சிகா மயங்கிய நிலையிலிருந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்த அபிநயா கூச்சிட்டு அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் உதவியோடு குழந்தையை மீட்டு மேடவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பள்ளிக்கரணை காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து குழந்தை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையே சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போது சரியாக 9:32 மணி அளவில் குழந்தை தனியாக அந்த குளத்தை நோக்கி சென்றதும் அங்கு சென்று தவறி அந்த குளத்தில் விழுந்து உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில வீட்டின் அருகே விளையாடி கொண்ட சிறுமி 2 வயது சிறுமி குளத்தில் தவறி விழுந்த சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெற்றோர்கள் குழந்தையை இழந்து கதறி அழக்கூடிய காட்சிகள் காண்போரை நெகிழ வைத்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.